எப்பயும் போல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, லாஸ்டா கொட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஈசாலா கப்பு சென்னைக்கு தான் எப்பயுமே, ஆர்சிபிக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதான் எப்பயும் போல டிவி ஆர்சிபி சென்னை தான் ப்ரோ, சென்னை தான் வின் ஆகணும். வாய்ப்பே இல்லை ஆர்சிபிக்கலாம். ஈசாலா கப்பு லாலி பப்பு. ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் ஆயிருக்காங்க, போன வாரம் சாம்பியன் கூட வின் பண்ணிருக்காங்க. வருஷமா என்ன பாக்குறீங்க? ஐபிஎல் தானே பாக்குறீங்க, அதான் கண்டிப்பா ஒன்லி ஃபார் உமன்ஸ். அது கூட ஏதோ லக்ல தான் மாட்டிருக்கு. கன்ஃபார்ம் எப்பயும் போல சிஎஸ்கே இல்லைன்னா எம்ஐ தான். இன்னைக்கு மேட்ச் வந்து ஒன் சைடாக தான் போச்சு. ஒன் சைடாக போச்சுங்கிறது எப்படி சொல்லணும்னா, ஸ்டார்டிங் வந்துட்டு ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சாங்க. பட் ஆனால் எப்போ வந்து ஒரு பிச்சில் வந்துட்டு மழை ரெயின் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு எது இருந்தாலுமே செகண்ட் பேட்டிங் தான் என்றைக்குமே சாதகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டியூ டு ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டுனால அவங்க வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேனேஜ் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்பீடாக இருந்தாலுமே போக போக பால் டேர்ன் ஆகி கொஞ்சம் வந்துட்டு பிச்சில் வந்துட்டு லாட் ஆஃப் ஃபிட்னஸ் இருந்தனால கொஞ்சம் வந்துட்டு ஸ்கிபிள் ஆனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேகேஆர் வந்துட்டு அப்புறமேல விக்கெட்ஸ் லாஸ் பண்ணாங்க. அப்புறம் செகண்ட் டைமில் வந்துட்டு டியூ வேறு கொஞ்சம் இருந்தனால ஆர்சிபி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணி பவர் பிளேயில் 80 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் பண்ணனால அவங்களுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ரன் ஸ்கோர் பண்ண ஈஸியானால கடைசி வரைக்கும் விராட் கோலியும் பிலிப் சால்ட் நல்லா தொடங்கினார். ஆனால் விராட் கோலி வந்துட்டு நல்ல பார்ட்னர்ஷிப்போட நடுவில் ரஜத் பட்டிதார் வந்து நல்லா இது பண்ணார். வின்னிங் ஷாட் வந்து லெவிங் ஸ்டோன் பண்ணார். அதனால் இது பார்க்கும்போது ஒன் சைடாக நல்லா இதாக இருந்துச்சு. பெஸ்ட் ஆஃப் லக் ஆர்சிபி. ஆனால் இப்போ வந்து லக்னால தான் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்றீங்க. லக்கில் தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எப்படின்னா டீம் பிளே இன்னுமே நான் எப்படி சொல்கிறதுனா எனக்கு இன்னும் சரியாக வரலன்னு தான் சொல்லுவேன். குருணால் பாண்டியா வந்துட்டு அவர் ஸ்பின்னருங்கிறதே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவர் திடீர்னு வந்து எப்படின்னா பவுன்சர் போடுறாரு. அதுவும் இல்லாமல் அவரோட இன்னும் மெச்சூரான பவுலிங் வந்துட்டு வரல அப்படிங்கிறதா சொல்லுவேன். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, பட்டபடி இன்னும் பவுலிங்கில் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கிறதா நான் சொல்லுவேன். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றதுன்னா, ஒரு விக்கெட்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை. எப்படி சொல்லணும்னா, வரோம் அவங்க ஹோம் கிரவுண்டுங்கிற அட்வான்டேஜ்னால அவங்க வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது மட்டும் போதாது. ஏன்னா இப்போ ஒரு மேட்ச் வந்து நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க மேட்ச் ஆடுறாங்கன்னா எதிர் டீம் கூட என்றைக்குமே வந்துட்டு ஒரு பிளேபிளாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கணும், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். அதனால ஃபஸ்ட்டு சான்ஸை வந்து கொல்கத்தா வந்துட்டு லாஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்துட்டு டீம் கோஆர்டினேஷனாக ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணாமல் ஆடினது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும் தேவையில்ல. வரவங்களாம் 6-4 அடிக்காது. அதுவும் இல்லாமல் ரிங்கு சிங் வந்துட்டு ஒரு மெச்சூர்டு ஷாட்டே ஆடாமல் அவர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விக்கெட்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பவுலிங் வந்துட்டு ரொம்ப இது எப்படி சொல்கிறதுனா, வராங்க போகிறாங்க அவங்க பாட்டுக்கு வந்துட்டு ரன்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மெயின் பவுலர் யாருமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஆங்கே நோர்கேயா வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு இந்த கண்டிஷன் வந்து சூட்டபுளாகவே இல்லை. அப்படிங்கிறப்ப எப்படி வந்துட்டு இது சொல்லலாம். அதனால் பவுலிங்கில் மைனஸ், ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் தான். ஆண்ட்ரே ரசல் வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, அந்த டைம்ல பால் வந்துட்டு நல்லா வந்து கிரிப்பா வந்துட்டு அவங்க இழுத்து போடுறாங்க. ஆனா அவர் ரசல் அதை கணிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 பால் வந்துட்டு அவர் பிளே பண்ணாமே அவர் சுத்துறாரு. ஏன்னா அவர் வரும்போது பால் வந்து பேட் ரேஞ்சுக்கே வரல. அவர் வந்துட்டு பால் ஸ்கிட் ஆகி அவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா போன வாட்டி 7 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு அப்புறம் தொடர்ந்து 7 மேட்ச் வின் பண்ணி வந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி ஃபெஸ்ட் வாட்டியே கேகேஆர் போராடி ட்ராஃபி வின்னர்ஸ் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போகிற மேட்ச் நல்லாவே ஆடி வின் பண்ணி ட்ராஃபி அடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். நல்லாயிருக்கும் வின் பண்ணாங்கன்னா பார்ப்போம். என்ன ப்ரோ, ஆர்சிபி போலிங் கொஞ்சம் இதுவாக தான் ப்ரோ இருந்துச்சு. அடிக்க விட்டாங்க. ஆனால் அப்புறம் அந்த ரஹானே அவுட் ஆன அப்புறம் ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்க. ரன்னை பிடிச்சி இது பண்ணி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உள்ள மேட்சுக்குள்ள. ப்ரோ ஓப்பனர் சூப்பராக இருக்காங்க ப்ரோ. ஒரு பக்கம் ஃபில் சால்ட் வந்து நல்லா அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் கோலி வந்து பொறுமையாக அவருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ஆடுறாரு ப்ரோ. சூப்பராக இருக்குது இந்த வாட்டி. குருணால் பாண்டியா நினைக்கவே இப்படி போடுவாருன்னு திடீர்னு வந்து 3 விக்கெட் எடுத்துட்டு பயங்கரம் பண்ணிட்டு விட்டு போயிட்டாரு ப்ரோ. அவரு ஒரு ஆர்சிபி ஃபேனா நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கவே சந்தோஷமா இருந்துச்சு ப்ரோ. ஆர்சிபி நம்ம டீமா இப்படி ஆடுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச், அதுவும் ஐபிஎல் சீசன்லேயே ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த சீசனு சூப்பராக இருந்தானுங்க ப்ரோ. மேட்ச் நல்லா தான் ப்ரோ போச்சு. ஆக்சுவலாக வந்து இனிஷியல் ஓவர்ஸில் வந்து ரன்ஸ் லீக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எல்வுடும் அப்புறம் யாஸ்டேலும் சூப்பராக போட்டாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளேலே வந்து குருணால் பாண்டியா ஸ்பின்னை கொண்டு வந்ததுனால வந்து மறுபடியும் ஸ்கோரை லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அஜிங்கியா ரஹானே, சுனில் நரேனும் இனிஷியலாக வந்து கொண்டெண்டிகா விக்கெட்டை சூப்பராக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
இவன் குருணால் பாண்டியா ஒரு ஃபோர்த் ஓவர் நினைக்கிறேன். அப்போ வந்து ரன் லீக் ஆன 10th ஓவர் வரைக்கும் ரன் பயங்கர லீக். சுனில் நாராயணும் அஜிங்கிய ரன்னு போட்டு பொழந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜித் பண்டிதர் கேப்டன்சி சூப்பராக பண்ணி ஸ்பின் ரொட்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் மறுபடியும் மேட்ச் கைக்குள்ள வந்துச்சு. குருணால் பாண்டியா சூப்பராக போட்டேன் 2 overs. அந்த க்ரூஷியல் விக்கெட்டான சுனில் நாராயண் அஜிங்கிய ரன் அடுத்தடுத்த விக்கெட் ஒரே ஓவரில் போச்சு. அது போகக்குள்ள மறுபடியும் மேட்ச்க்குள்ள வந்து ஆர்சிபி உள்ள வந்தாங்க. அது என்ன ப்ரோ ரசில் விக்கெட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ரசில் வந்து ஸ்பின்னுக்கு ரொம்ப வீக்கு. ஸ்பீடானா சூப்பராக ஆடுவேன். ஸ்பின் பால் போட்டாங்க, காலி ஆகிட்டாங்க. அவனை ஒழிச்சு வச்சாங்க. லாஸ்ட்டில் அதுவும் போச்சு. ரிங்கு சிங் விக்கெட்லாம் வந்து தேவையில்லாத விக்கெட். அவன் பொறுமையாக ஆடி இருந்திருக்கான். 14th over 15th ஓவர்லேயே உள்ளே வந்து அவன் நின்றுதுக்கான லாஸ்ட் வரைக்கும். வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன், அவனும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான், சொல்கிற மாதிரி கிடையாது. ப்ரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சூப்பர் பேர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இவங்க இனிஷியல் ஸ்டேஜில் சூப்பராக கொண்டு போகிறாங்க. லாஸ்ட்டில் வந்து அந்த 13th மேட்ச் வரும்போது தான் சொதப்ப ஆரம்பிச்சு பிளே ஆஃப்ல காலி ஆயிடுறாங்க. இது வேஸ்ட்டாக போயிடுச்சு லாஸ்ட்டில். போன வாட்டி சாம்பியன் கூட இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு, எண்டிங் நல்லா இருக்கணும்ல, அதான் விஷயமே. ஆர்சிபிக்கு வந்து இது ஒரு குட் ஸ்டார்ட்டு. போன வருஷமும் அவங்களுக்கு இதே மாதிரி தான் நல்ல ஸ்டார்ட் இருந்தது. எல்லா மேட்ச்லையுமே கொஞ்சம் வந்து முதல்ல லூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து தே கேட்ச் அப். இது வந்து குட் ஸ்டார்ட் தான். கேகேஆர் வந்து போன தடவை கப் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஆர்சிபி வந்து கேகேஆரை வின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல துவக்கம். ஆர்சிபி கன்ஃபார்மாக இந்த தடவை கப் வின் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாவே எல்லாமே ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் சார். இந்த வாட்டி ஆர்சிபி போலிங்லாம் கம்மியாக போட்டுருந்தது, அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் வந்து இப்போ ஸ்டார்ட்ல வந்து அந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக போகணும். ஏன்னா கேகேஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருந்துச்சு. ஸோ வந்து அவருடைய பவுலிங் வந்து நம்ம முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய ட்ரிக்ஸ் அண்ட் மேக்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த மேட்ச் எல்லாமே பெரிய சிஎஸ்கேவோட விளையாட போகிறோம், அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட விளையாட போகிறோம். ஸோ அதனால் வந்து அவரை மோஸ்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவரை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும்.